say do or die. This is my policy. I can't expect any excuses. சார் நான் உங்கள்கிட்ட எந்த எக்ஸ்கியூஸும் கேட்கல. டூ ஆர் டைங்கிறது உங்கள் பாலிசின்னா டன் அண்ட் டைங்கிறது ஏன் பாலிசி. நீங்கள் செய் அல்லது செத்து மடிங்கிறீங்க, நான் செஞ்சுட்டு செத்துருவேங்கிறேன். ஓ, நீங்கள் ஒத்துக்கிட்ட வேலையை செய்யலைன்னா செத்து போயிருங்கிறீங்க. நான் ஒத்துக்கிட்ட வேலையை என் உயிரை கொடுத்தாச்சு செஞ்சு முடிச்சுட்டு செத்து போகிறேங்கிறேன். ஸோ உங்கள் பாலிசி விட என் பாலிசி பெட்டர் சார். நீங்க நல்லா பேசுறீங்க. எப்பவுமே வேலை தெரிஞ்சவனுக்கு வாய் ஜாஸ்தியாக இருக்கும் சார். Yes, Mr. Yagalevan, you have a point. Yeah, go ahead. See you, sir. All the best. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போரும். லாலா. என்ன லாலா, சாப்பாடு ரொம்ப பலமா இருக்கு போல இருக்கு. பாட்டு கேட்கலாம், அப்படியே அமக்கலமா பாடிட்டு வரேன். அது ஒன்றும் இல்லை, வயிறு கபகபன்றது. அறக்க பறக்க போய் கோவிலில் போய் அன்னதானம் வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா கடையை சாத்திட்டா. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுது. அங்கேயும் அதே கதிதான். ஒரு ஜோலியா வெளியே போனேன். அக்கா கிட்ட ரொம்ப பந்தாவா வெளியே சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். போன இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகல. திரும்பி வந்தா அத்தையும் பேர் கேட்கறாரு, என்னடா சாப்பாடெல்லாம் பலமான்னு ஒரு புளியப்பத்தை விட்டுட்டு வந்துட்டேன். ஹோட்டலில் போய் 4 மைசூர் போண்டா, 4 உருளைக்கிழங்கு போண்டா, அப்படியே 4 வாழைக்காய் பஜ்ஜி, 4 கத்திரிக்காய் பஜ்ஜியை உள்ள தள்ளினா பிரமாதமா இருக்கும். அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. தொட்டுக்க சாம்பார் சட்னி ஒண்ணும் இல்ல. எனக்கு கூட தான் ஒரு 4 ஆனியன் ரவா, பொங்கல், பூரி, கிச்சடி இதெல்லாம் சாப்பிடணும்னு தோன்றது. எமப்பசி. இது என்ன பிரமாதம், சாப்பிட்டா போறது. என்ன சாப்பிட்டா போச்சுன்றா? ஒரு பைசா வச்சிருப்பானோ? இருந்தாலும் இருக்கும், எங்கேயாவது கை வச்சிருப்பான். என்ன யோஜனை பலமா இருக்கு? இல்ல, வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு தோன்றது. ஊர்ல நல்ல பொருள்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? சாப்பிடறதுக்கு அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுமா சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு கூட குத்தகை பணம் வருதா கேள்விப்பட்டேனே. எக்ஸாக்ட்லி, ஐ அம் ஆல்சோ எ லேண்ட் லார்ட். என்னது இது, இவனு லேண்ட் லார்டுன்றான். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு ஊர்ல சுடுகாட்டுல தான் லேண்ட் இருக்கு. ஒருவேளை நமக்கு தெரியாம லேண்ட் இருந்தாலும் இருக்கும். என்ன மறுபடியும் யோஜனை பலமா இருக்கு? இது இல்ல, நான் லைஃப்ல வந்து இந்த முக்கியமான விஷயங்கள் இருக்குல்ல, மெடிக்ளைம், இந்த இன்சூரன்ஸ், இத பத்திலாம் யோசிக்க மாட்டேன். ஆனா என் ஃப்ரெண்ட் ஆர்டிஓ ஒருத்தர் இருக்காரு. நானும் அவரும் சாப்பிடுற விஷயத்த மட்டும் ரூம் போட்டு யோசிப்போம். எதை முதல்ல சாப்பிடணும், எதை அப்புறமா சாப்பிடணும்னு பக்காவா பிளான் போட்டு சாப்பிடுவோம். நல்ல பாலிசி. கம் ஆன், லெட்ஸ் கோ அண்ட் என்ஜாய். யா. மது, அதோ பார், அங்க காமாட்சி பவன் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு. அங்க ஐட்டம்லாம் பகு பேஷா இருக்கும். அங்க சாப்பிடலாம். இதுதான் அந்த காலத்திலே பாட்டு எழுதிருக்கா. பசி எடுக்கிற நேரம் வந்தா லாலாவை பார்க்கணும். அடுத்த லைன் என்ன உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க. மது, இதான் நான் சொன்ன ஹோட்டல். அப்படியா? நல்லா இருக்கே. உள்ள பாத்தியா எவ்வளவு கூட்டம் இருக்கு? காலங்காத்தாலே இவ்வளவு கூட்டம் இருக்கு. நல்ல ஐட்டம்லாம் கிடைக்கும். நல்ல ஐட்டம்லாம் கூட இங்க கிடைக்குமா? ஐயோ, அது இல்ல, சாப்பிடுறதுக்கு நல்ல ஐட்டம் கிடைக்கும் சொல்ல வந்தேன். சாப்பிடுற ஐட்டத்தை சொல்றேளா? நீ வேற. வா வா வா, இங்க காலியா இருக்கு, இங்க உட்காருவோம். பேரர். பேரர். இதோ வரேன். என்ன வேணும்? என்ன வேணுமா? நான்சென்ஸ். கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம கேக்குற. எங்களை மாதிரி 2 பெரிய ஜென்டில்மேன் வரும்போது எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், வாட் யூ வாண்ட் அப்படி அழகா கேட்க வேணா நீ. எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது சார். இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் தெரியாதா? இட்ஸ் ஓகே. டு யூ ஹேவ் மெனு கார்டு? மெனு கார்டா? அந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்க இல்ல சார். ஐயோ, மெனு கார்டு டிஷ் நினைச்சுன்னு பேசுறான். மெனு கார்டு கூட இல்லையா? வாட் ஏ பிட்டி, வாட் ஏ பிட்டி. இட்ஸ் ஓகே, லெட்ஸ் ஆர்டர். இது பார், காஷ்மீரி புலாவ், அப்புறம் மசாலா குல்ச்சா, பாலக் பன்னீர். பன்னீர் சந்தனம்லாம் பக்கத்து ஸ்டோர்ல தான் சார் கிடைக்கும். ஏய், பன்னீர் சந்தனம்ன்ற இதெல்லாம் காஸ்ட்லி, ரிச் பீப்பிள் சாப்பிடுற ஃபுட். சரி, உங்ககிட்ட என்ன இருக்கு சொல்லு. இட்லி, தோசை, பொங்கல், பூரி, கிச்சடி, உப்மா, மசால் தோசை, ஆனியன் தோசை, ரவா தோசை, சப்பாத்தி, பரோட்டா, உளுந்த வடை, மெது வடை, கீரை வடை, வெங்காய வடை, பருப்பு வடை, ஆம வடை, இடியாப்பம், ஆனியன் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி. ஆல் கண்ட்ரி ஐட்டம்ஸ். எங்க அக்கா பண்ற ஐட்டமாவே சொல்றானே. இதுதான் இந்த மாதிரி ஒன்றையான ஹோட்டலுக்கே வரதுல. என்னது, இந்த ஹோட்டல பார்த்தா ஒன்றைய ஹோட்டல் மாதிரி தெரியுதா? சரி, 1.25 ஹோட்டல், 1.25 ஹோட்டல், 1.25 ஹோட்டல். நாங்க ஓபரா ஹோட்டலே பார்த்தவங்க. என்னது,
ஓபராய் ஓட்டலா உன்னை பார்த்தா ஓலப்பாயில கூட படுக்காம ஓரமா திண்ணையில படுத்து தூங்குற மாதிரி தெரியுது. ஏயா நீ ஓபராய் ஓட்டல பத்தி சொல்றியா? நேரம்யா. உண்மையை தானே சொல்றான், விடுங்க. ஆர்டர் என்னன்னு சொல்லுங்க. சரி, எப்படின்னு இவர் தான் பில்லு கட்ட போறாரு. ஒரு கட்டு கட்டிடுவோம். எப்படியும் பில்லுக்கு அவன் தான் பணம் கட்ட போறான். ஒரு கட்டு கட்டிடணும், அதுவும் பொழந்து கட்டிடணும். ஆமா, அதெல்லாம் ஆர்டர் சொல்லுங்க சார். அது நீ சொன்ன ஐட்டம் எல்லாத்துலயும் ஆளுக்கு ஒரு பிளேட் எடுத்துன்னு வா. நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டேன். சார் எல்லாத்துலயும் ஒவ்வொரு பிளேட்டா? இப்போ பீனிங் அப்படிதான் இருக்கும், ஃபினிஷிங் வேற மாதிரி இருக்கும். போ போ, நிக்காத வேடிக்கை பாக்குறிய. டேய் முறைக்காதடா, போடா டேய். புது சர்வரா இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி குட். மெதுவா மெதுவா. ஏய் லூசு லூசு, தண்ணியை குடிச்சு வயிற்று இருப்பாதுரா. உன்னை நம்பி நிறைய ஐட்டம் சொல்லியிருக்கேன். லாலா, உங்க நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேனாலா? ஒரு ஐட்டம் கூட பேலன்ஸ் வைக்காம சாப்பிடுறேன் பாரு. வெரி குட், அதான் வேணும், சாப்பிடு. பாதி வயிறு ரொம்பிடுது. இந்தாங்க சார். என்ன இது? பில்லு சார். ஓ, இதான் பில்லா? நல்லா அழகா பிரிண்ட் பண்ணிருக்கான் சார். ஆமா. சூப்பரா இருக்குல்ல? Best, best. நல்ல குவாலிட்டி பேப்பர் போல இருக்குது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பில்லு பாக்குறேன். பட் இது வரைக்கும் நான் சொந்த காசு செலவு வச்சு ஹோட்டல்ல சாப்பிட்டது இல்ல. பில்லு அவர்கிட்ட கொடுத்துரு. இல்ல இல்ல, பில் அவர்கிட்டயே கொடுத்துருப்பா. சீ, அது தப்பு, அது மரியாதை இல்ல. அவர்கிட்ட கொடுத்துரு. இல்ல இல்ல, அவர்கிட்டயே கொடுத்துருப்பா. டேய், போடா, சொல்றேன்ல, அவர்கிட்ட கொடுறேன். நிறுத்துங்கயா. பில்ல அவர்கிட்ட கொடுக்காத, என்கிட்ட கொடுங்கன்னு சொல்றவங்கள தான் நான் பாத்திருக்கேன். ஆனா பில்ல கொடுத்தா அவர்கிட்ட கொடு, என்கிட்ட கொடுக்காதன்னு சொல்றாளா இப்பதான் பாக்குறேன். அல்பங்களா, எவனாவது ஒருத்த பில்ல கொடுங்கயா. அவ்வளவுதானே சார். வயசுல பெரியவர், அவருடைய உரிமையை தட்டி பறிக்க நான் விரும்பல. அதனால அவரே கொடுத்துட்டோம். வயசுல என்ன இருக்கு, ஆஃப்டர் நம்பர்ஸ் தானே. as a young fellow நீ பே பண்ணிருப்பா. என்ன விளையாடுறடா? ஏதோ போறவனை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறதுக்காக கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டேன். என்னது லைட்டா சாப்பிட்டியா? அப்ப ஹெவினா அது வேற மாதிரி இருக்கும். இப்ப நீ துட்டு தரலன்னு வையேன், வேற வேற மாதிரி ஆயிடும். அப்படியா? மாது, நீ ஆசைப்பட்டு கூப்பிட்டனால நான் உன்னை இங்க ஆக்ஷன் வந்தேன். கையில தம்பி காசு இல்லப்பா. சார் நீங்க எவ்வளவு பெட்டர் சார். என்கிட்ட செல்லா காசு கூட கிடையாது. ஐயோ டேய் எந்திரிங்களா. டாவா. ஆமாண்டா. என்னடா சொன்ன? இந்த ஹோட்டல் ஒன்றரை ஹோட்டலா? நீ என்ன சொன்ன? ஓபராய் ஹோட்டல பாத்தோம்னா? ஏய் வேலு பாண்டி, ஓ, அவன் நம்ம பில்ல கொடுக்க போல இருக்கு. கரெக்ட். ஏய் தண்டா கேஸ்றாதீங்க, போடுங்கடா. நிறுத்துறா. என்ன என்ன சார் தின்னுட்டு துட்டு இல்லன்றானுங்க சார். இது கூட பரவாயில்ல சார், நம்ம ஹோட்டல ஒன்றரை ஹோட்டல்னு சொல்றான் சார். சாரி சார், எனக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி. நான் இவர்கிட்ட துட்டு இருக்கணும்னு நினைச்சுன்னு வந்துட்டேன். நானும் அதே மாதிரி அவன் பே பண்ணுவான்னு நல்லா சாப்பிட்டேன். சாரி சார். ரெண்டு பேமானிங்களும் 618 ரூபாய்க்கு தின்னுருக்கானுங்க சார். மனுஷனுங்களா சார் இவனுங்க? சரி, ஹோட்டல்லாம் இதெல்லாம் சகஜம். ஒரு ஆளை கூடவே அனுப்புறேன், ஆத்துல போய் பணத்தை எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிருங்க. என்ன என்ன பாக்குறீங்க? நான்லாம் நம்பி அனுப்புறேங்கிறேன், நீங்க ஏன் முடிக்கிறேன்? மன்னிச்சிருங்க, எங்களால பணம் தர முடியாது. என்ன தெனா வெட்டா சொல்றாங்க சார். நீ ஏன்டா ஏத்தி விடுற? அவர் பாவம் ஒரு கண்டிஷனை உருக்கமா சொல்றாரு. இந்தப்பா, உங்க ரெண்டு பேருக்கு வேலை வெட்டி கிடையாதா, இல்ல வேலை போயிட்டா? வேலை இருந்தா போறதுக்கு. நான் பிறந்ததுல இருந்தே வேலை வெட்டிக்கலாம் போனதில்ல சார். நானும் அதே கேஸ் தான் சார். அக்கா தெய்வில அத்திம்பேர் சம்பளத்துல 2 பேரும் வீட்டுல நல்லா சாப்பிட்டு இருக்கிற தண்டச்சோறுகள். இப்படி சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா தான் இருக்கு, என்ன பண்றது? நீ போய் வேலையை பாரு. போ சார். இது உங்க ஒப்பீனியன். உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஓகே. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போன்ற வார்த்தையை கேட்டா தண்ணியில இருக்கிற மீன் எப்படி தரையில விழுந்தா துடி துடிச்சு செத்துரும், அந்த மாதிரி நான் செத்துருவேன் சார். 618 ரூபாய் எனக்கு பெரிய விஷயமே இல்ல, அதுக்கான வருத்தப்படவும் இல்ல. உழைப்போட அருமையை உங்களுக்கு புரிய வைக்க முடியலன்னு தான் வருத்தம். அப்ப நாங்க போலான்றா? தாராளமா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உழைப்போட பெருமை உங்களுக்கு புரியும். அப்ப தானாவே என்கிட்ட வந்து நிப்பீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. இந்த லாயர் ரங்கராஜன் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் எந்த ஆப்ளிகேஷனும் போனதில்லை. இதான் முதல் தடவை. இந்த போட்டோல இருக்கால அந்த பொண்ணு திடீர்னு காணாம போயிட்டா. அவளை கண்டுபிடிச்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். Are you joking? சட்டன்லி நாட். ஒரு ஏசி கிட்ட வந்து ஒரு பொண்ணு காணும்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்களே, இத போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல வர வழியில போலீஸ் பூத் இருக்கும், அங்க கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களே கண்டுபிடிச்சு கொடுப்பாங்களே. இவ காணாம போன விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது.
அதனால தான் கொஞ்சம் கூட பப்ளிசிட்டியே இல்லாம தேடுறேன்.